குட் ஈவினிங். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குற டாபிக் ஆர்கானிக் ஷேப்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் பற்றி பார்த்தோம். ஷேப்ஸில் 2 டைமென்ஷன்ஸ்னால் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஷேப்ஸ்னு 3 டைப் ஆஃப் ஷேப்ஸ் வரும் நமக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ். ஜியாமெட்ரிக் ஷேப்னால் என்ன பார்த்தோம்? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கொயர் 90 டிகிரிஸில் இருக்கணும், 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு சில டெஃபினேஷன்ஸ்லாம் உண்டு இல்லையா? அதே மாதிரி இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கிள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், கர்வாக இருக்கணும். ஒரு கர்வ் ரவுண்ட் பாடி தான் சர்க்கிள் அப்படின்ட்டு பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப்னு எடுத்தோம்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஈக்வலாட்ரல், அக்யூஸ், அப்டியூஸ், ஸ்கேலின் ட்ரையாங்கிள், இது மாதிரி நிறைய பார்த்தோம். அண்ட் தென் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ்லேயே பாலிகன்ஸ் அப்படி டாபிக் பார்த்தோம். பாலிகன்னா என்னது? 3 சைட்ஸ் இல்லைன்னா 3 சைட்ஸ்க்கு மேலே இருக்க ஷேப்ஸ். அதாவது 3 தான் ட்ரையாங்கிள், 4னா குவாட்ரிலேட்ரல், 5 சைட்ஸ்னால் பென்டகன், ஹெக்ஸகன், இந்த மாதிரி லைனாக பார்த்தோம் இல்லையா? ஸோ பாலிகன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த மாதிரி ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ். ஓகே, ஆர்கானிக் ஷேப்னா என்னென்ட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஆர்கானிக்னா என்னென்னா நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப்ஸ். ஓகேவா? இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் ஷேப்ஸ் நமக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கும்? லீவ்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் லீஃப், அதாவது இலை இல்லையா, இலையோட ஷேப்பு. ஃப்ளவர்ஸ்னால் பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்களோட ஷேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க் ஸ்பிளாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க் ஸ்பிளாட்டர்ஸ்னால் இங்க் தெளிக்கிறப்போ ஒரு ஷேப் வரும்ல, அது இங்காக இருக்கலாம், இல்லை எனி லிக்விட், எந்த லிக்விடாக வேணால் இருக்கலாம். இந்த ஷேப்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஷேப்ஸ். இது மட்டும்தான் ஆர்கானிக்கா? கிடையாது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நிறைய ஷேப்ஸ் நமக்கு ஆர்கானிக் ஷேப்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மரத்தோட ஷேப், இல்லைன்னா ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்களேன், அதில் நம்மளோட கண், மூக்கு, வாய், இல்லை மொத்த பாடியோட ஷேப்பு, நம்ம ஃபிங்கர்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக் ஷேப். ஓகே, இது எல்லாமே ஜியாமெட்ரிக்கலாக இருக்கா? கிடையாது. ஜியாமெட்ரிக்கலாக இல்லாமல் அது ஒரு ஷேப்பில் இருக்குல்லையா? இப்போ ஃபிங்கர்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபிங்கர் இந்த லென்த்தில் தான் இருக்கணும், இந்த ஆங்கிள் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு டிஃபைன்ட் ஆங்கிள் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ஒரு ஃபிங்கரும் ஆர்கானிக் ஷேப்பில் எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா? இதுதான் அளவு, இவ்வளோ தான் மெல்லிஸாக இருக்கணும், இவ்வளோ தான் குண்டாக இருக்கணும்ன்ட்டு ஒரு அளவு கிடையாது இல்லையா? ஸோ அது ஆர்கானிக்காக இருக்குது. புரியுதா? அதே மாதிரி நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப்ஸ் n நம்பர் ஆஃப் ஷேப்ஸ், அதாவது இன்ஃபினைட், எவ்வளோ வேணால் ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோனோட ஷேப் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப், ஒரு இன்செக்ட்ஸோட ஷேப்பு, க்ளவுடோட ஷேப்பு, என்ன வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது n நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. அதாவது கணக்கில் கணக்கு எடுக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஷேப்ஸ் ஆர்கானிக் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட்னா என்னென்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில். ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஈஸியாக வரைகிறது அப்ஸ்ட்ராக்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நம்ம ஆர்கானிக் ஷேப் பற்றி பார்த்துட்டு அடுத்து பார்ப்போம். ஆர்கானிக் ஷேப்க்கான டெஃபினேஷன் பாருங்கள். ஆர்கானிக் ஷேப்ஸ் ஆர் தோஸ் that represent things we know about nature and life around us. நமக்கு நேச்சரும் அப்புறமா உயிர், லைஃப், இந்த லைஃப்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஷேப்ஸ் எல்லாமே என்னது? ஆர்கானிக் ஷேப்ஸ். ஓகேவா? அதை ரெப்ரசன்ட் பண்ணுற திங்ஸ் அது எல்லாமே ஆர்கானிக் ஷேப். The most common organic shapes are plant-based like flowers and leaves. நமக்கு ரொம்ப காமனாக இருக்க ஷேப்ஸ் ஆர்கானிக் ஷேப்னா எது முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? பிளான்ட்ஸு, லீவ்ஸ், இதை ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆர்கானிக் ஷேப்னாலுமே அதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்குது. ஓகே, another kind of organic shapes are those that represent forms we can create ourselves like paint splatters or watercolor blobs. அது நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய ஷேப்ஸ். இப்போ ஆர்கானிக் ஷேப்க்கு நான் எக்ஸாம்பிள் வரைகிறேன் பாருங்கள். இது ஒரு ஆர்கானிக் ஷேப். இதுவும் ஒரு ஆர்கானிக் ஷேப்.
ஓகேவா? இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஷேப்ஸும் வரையலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப் எடுத்துப்போம். இது ஒரு ஆர்கானிக் ஷேப். ஓகே, ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து ஆர்கானிக் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே கண்டினியூஸ் லைன்லாம் வரையணுமான்னு கேட்டால் கிடையாது. கண்டினியூஸ் லைன்லாம் வரையணும் கிடையாது. லைன் பிரேக் பண்ணியும் வரையலாம். ஸோ ஆர்கானிக் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே ஒரு ஷேப் இல்லையா? இது எதுக்குமே வந்து ஒரு டெஃபினேஷன் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக வர ஷேப்ஸ் எல்லாமே நமக்கு ஆர்கானிக் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஆர்கானிக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். தீஸ் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக் அண்ட் தேர் கைண்ட்ஸ் ஆஃப் லைன் கேன் வேரி. இந்த லைன் எல்லாமே எப்படி இருக்கும்? ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா? சிமெட்ரிக்கல்னால் என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்? ஜாமெட்ரிக் ஷேப்ஸில் என்ன பார்த்தோம்? சிமெட்ரிக்கல்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு பார்த்தோமா? சிமெட்ரிக்கல்னால் என்னது? வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் சிமெட்ரிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கொயர் போடுறோன்னா இந்த ஸ்கொயரை நான் சென்டரை டிவைட் பண்ணுறேன். சென்டர் டிவைட் பண்ணுறப்போ எப்படி இருக்குது? ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறது தான் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏசிமெட்ரிக்கல்ன்றது டோட்டலி ஆப்போசிட். ஏசிமெட்ரிக்கல், இந்த வார்த்தையை பாருங்கள். ஏசிமெட்ரிக்னா என்னது? ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபிஷ் இமேஜே பாருங்களேன். இந்த ஃபிஷ் இமேஜ் பார்த்தோம்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ண எப்படி இருக்கும்? இப்போ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. ரைட் சைடில் வந்து அதோட எண்ட் பாடி, இந்த வால் டெய்ல் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து வந்துடுது ஃபின் ஸ்டைல்லாம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஹெட்டு கீழே இருக்க அந்த கில்ஸு, ஐஸ் இதெல்லாம் வந்தது இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. இதே நீங்கள் டாப் அண்ட் பாட்டம்னு பிரித்தாலுமே அது எப்படி இருக்காது? ஒரு மாதிரி இருக்காதுல்ல. இப்போ பாருங்கள், இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரித்தாலுமே எப்படி இருக்கும்? டாப் வேறு மாதிரி இருக்கும், பாட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்கானிக் ஷேப்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்காது? சிமெட்ரிக்கலாக இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பை நான் ஹாஃபாக பிரிக்கிறேன். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. இதை நான் ஹாஃபாக பிரிக்கிறேன். ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. ஓகேவா? நீங்கள் எந்த ஆர்கானிக் ஷேப்பை பிரித்தாலுமே ரெண்டு பக்கமும் எப்படி இருக்காது? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சிமெட்ரிக்கலாக இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸில் தான் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை விங்ஸை வந்து ரெண்டு பக்கமாக வரைஞ்சிட்டு நம்ம சென்டரை டிவைட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் அது சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் சிமெட்ரிக்கலாக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கலாம். ஹியூமன் பாடி ஒரு ஆர்கானிக் ஷேப் தான். ஆனால் நம்ம ஹியூமன் பாடியை ஹாஃபாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா, ஒரு ஹியூமன் பாடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டிக் ஃபிகரில். ஒரு ஹியூமன் பாடி ஸ்டிக் ஃபிகர் எப்படி இருக்குன்னா, இந்த ஹியூமன் பாடியை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஹியூமன் பாடி டிவைட் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன் ஆஃப் த ரேர் கேஸ். எப்போவுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது. மோஸ்ட் கேசஸில் எப்படி இருக்கும்? ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். சில கேசஸில் மட்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்க சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ ஆர்கானிக் ஷேப்ஸ் புரிஞ்சிருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஷேப் தான். லீஃபு, ஃப்ளவர், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்,
நம்ம ஃபுட் பிரிண்ட்டு, ஸ்னெயிலு, முஸ்டாஷ், ஹேண்ட்ஸு, இது எல்லாமே வந்து என்னது, ஆர்கானிக் ஷேப்ஸ். ஓகே, ஆர்கானிக் ஷேப்ஸ் ஆர் ஃப்ரீ ஃபார்ம் அண்ட் கர்வ்ட். பீப்புள், ட்ரீஸ், கிளவுட், ஃப்ளவர்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, ஃப்ரீ ஃபார்மாக இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆர்கானிக் ஷேப்ஸ் எப்படி இருக்கும், கர்வ்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லாமல் கர்வ்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் டைப்ஸை பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன், ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் லைன் என்ன பார்த்துருக்கோம், கர்வ்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆர்கானிக் ஷேப்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குமா, நிறைய ஷேப்ஸ் வந்து கர்வாக தான் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட்லி இட் வில் பி லைக் கர்வ்ஸ். பாருங்கள், ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அதில் வந்து கர்வ்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ளவர் இருக்குன்னா அதுலேயும் வந்து நிறைய கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கர்வ் மட்டுமே வந்து நிறைய இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, நம்ம வரைஞ்சிருக்க எக்ஸாம்பிள்ஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் வந்து நிறையா இருக்கும். பாருங்கள், கர்வ் நிறைய இடத்துல வந்து எப்படின்னா இருக்குது, கர்வ்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குவாலிட்டி. ஓகேவா, நம்ம ஆர்கானிக் ஷேப்ஸ்க்கு இருக்க முக்கியமான ஒரு குவாலிட்டி இது. நிறைய ஷேப்ஸ் எப்படி இருக்கும், கர்வாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இருக்காது ஆர்கானிக் ஷேப்ஸில். ஓகே, it would be impossible to name all the organic shapes in the world. நம்ம பார்த்தது தான் ஆர்கானிக் ஷேப்ஸ் இத்தனை தான் இருக்குது, இதெல்லாம் ஆர்கானிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணவும் முடியாது, நேம் பண்ணவும் முடியாது. ஓகேவா, பிகாஸ் ஆர்கானிக் ஷேப்ஸ் வந்து நம்பரே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. ஓகே, நீங்களே வந்து ஆர்கானிக் ஷேப்க்கு எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களாலே ஈஸியாக வந்து ஒரு ½ an hour ஒரு 100 ஷேப்ஸ் வந்து எழுத முடியும், இந்த ஷேப்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஷேப்ஸ், இன்ஃபினைட் ஷேப்ஸ் வந்து ஆர்கானிக்கில் இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லா ஆர்கானிக் ஷேப்குள்ளேயுமே ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப் இல்லைன்னா நிறைய ஜியாமெட்ரிக் ஷேப்ஸை கொண்டு வர முடியும். ஆனால் எல்லா ஜியாமெட்ரிக் ஷேப்குள்ளேயும் நம்ம ஆர்கானிக் ஷேப்பை கொண்டு வர முடியாது. ஓகேவா, ஆர்கானிக் ஷேப்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே ஜியாமெட்ரிக் ஷேப் இருக்கும், ஆனால் எல்லா ஜியாமெட்ரிக் ஷேப்குள்ளேயும் ஆர்கானிக் ஷேப்ஸை நம்பர் பண்ண முடியாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் பார்த்தோன்னா என்னால் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் இதுக்குள்ளே வரைய முடியும். இங்கே பார்க்குறப்போ நான் பாட்டம் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே வந்து மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட முடியும். இந்த மாதிரி டிவைட் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவைட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப் எடுத்துப்போம், ஒரு ஸ்கொயர் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த ஆர்கானிக் ஷேப் தான் இருக்குது, இங்கே வந்து இந்த ஆர்கானிக் ஷேப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எப்படி நம்பர் பண்ண முடியும்? ஏன்னா ஆர்கானிக் ஷேப் எப்படி வேணால் இருக்கலாம், என்ன சைஸில் வேணால் இருக்கலாம், என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ இது இத்தனை ஆர்கானிக் ஷேப்ஸ் தான் இருக்குது இதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் பண்ண முடியாது. ஆனால் வேறஸ் நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இந்த ஷேப்ஸ் தான் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஷேப்குள்ளே நான் என்ன பண்ணலாம், ஒரு செமி சர்க்கிள் வருமா, நம்ம வந்து ஆர்கானிக் ஷேப்ஸ்குள்ளே ஜியாமெட்ரிக் ஷேப்ஸை ஈஸியாக இந்த ஷேப்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நம்பர் பண்ண முடியும். பட் இதே வந்து நம்ம ஜியாமெட்ரிக் ஷேப்புக்குள்ளே இந்த ஆர்கானிக் ஷேப்ஸ் தான் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நேம் பண்ண முடியாது, பிகாஸ் அது நிறைய நம்பர்ஸில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான ரூல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் மவுண்டைன் இருக்கா, அது ஒரு ஆர்கானிக் ஷேப், பேர்ட்ஸ் இருக்குது ஒரு ஆர்கானிக் ஷேப். இந்த எல்லா ஆர்கானிக்குள்ளேயும் என்ன பண்ண முடியும், ஜியாமெட்ரிக் ஷேப்ஸை கொண்டு வர முடியும் இல்லையா. இப்போது இந்த மவுண்டைன் இருக்குன்னா அந்த மவுண்டைன்குள்ளே என்ன பண்ணலாம்,
ஒரு ட்ரையாங்கிளோ இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்து போட்டு இந்த மவுண்டைன் வரைய முடியுமா? நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வரைகிறோம் இல்லை சிம்பிளாக வரைகிறோம்னா நம்மளே யூஸ்வலாக வந்து மவுண்டைன்ஸ் வரையப்போ என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிளாக போடுவாங்கல்ல சின்ன வயசில், அந்த மாதிரி பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நான் ஜாமெட்ரிக் ஷேப்பை இந்த ஜாமெட்ரிக் ஷேப் இருக்குன்னு கொண்டு வர முடியும். இப்போ இங்கே வந்து மூன் இருக்குன்னா மூன் வந்து ஒரு சர்க்கிளில் வந்து மூணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜாமெட்ரிக் ஷேப்பை கொண்டு வர முடியும். ஸோ ஆர்கானிக் உள்ளலாம் என்ன ஷேப் இருக்குது, ஜாமெட்ரிக் ஷேப் இருக்குது. பட் எவ்ரி ஜாமெட்ரிக் ஷேப்குள்ளேயும் ஆர்கானிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டை பாதி வந்து ஆர்கானிக்லேயும் பாதி வந்து ஜாமெட்ரிக்லேயும் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குற முக்கியமான டைப் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் ஆர் ஸ்டைலைஸ்ட் ஷேப்ஸ். இதுக்கான மீனிங் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் ஆர் டெபிக்ஷன்ஸ் ஆஃப் ரியல் திங்ஸ் வித்தவுட் பீயிங் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகேவா? எக்ஸாக்டாக அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு வரையாமல் அதோட ஈஸியஸ்ட் ஃபார்மை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் எக்ஸாம்பிளில் ஒரு ஃபிஷ் இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் ஃபிஷ் இப்படி தான் இருக்குமா? இருக்காது. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் செதில்கள் இருக்கும், அந்த ஷேட் இருக்கும், சிலது வந்து ஒரு ஃபிஷ்ஷோட பாடியும் மாறும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு காட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளஸ்ட் இமேஜ் வந்து இருக்குது. இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ். ஓகேவா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். Icons we see in web design, our phones and in street signs or abstract shapes that we are quite used to seeing and can easily recognize. அதாவது நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபோனில் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் ஷேப் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மெசேஜ் இருக்குது, ஒரு ஆப் இருக்கு இல்லையா மெசேஜ் பண்ணுறதுக்கு. அந்த மெசேஜ் ஆப்புக்கு வெளியே என்ன இருக்கும், ஒரு ஆன்வெலப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிள். இல்லை கேமரா எடுத்துக்கோங்க, கேமராஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மேலே என்ன இருக்கும், ஒரு கேமராவோட இமேஜ். பட் ஆக்சுவல் லைஃப்பில் கேமரா அப்படி தான் இருக்குமா? இல்லை. ஆனால் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை வந்து ஒரு இமேஜாக கொடுத்து அந்த ஆப்போட ஐகான் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஐகான் டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று பெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கேலரிக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ்னால் என்ன இருக்கும், நிறைய ஃபோன்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த ஆப் மேலே ஆப் ஐகான் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 2 மவுண்டைன் இருக்க மாதிரியோ பேக்ரவுண்டில் ஒரு மூன் இருக்க மாதிரியோ ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா. அப்போ பார்க்குறப்போ அது வந்து ஒரு சீனரி வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இருக்குது, சீனரியே காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட். பிகாஸ் ஆக்சுவல் லைஃப்பில் மவுண்டெயின்ஸ் அப்படி இருக்காது, பட் அது சின்னதாக நம்ம ஈஸியாக வரைஞ்சி தான் மவுண்டைன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, a great example of an abstract shape is a stick figure which represents a person. அப்ஸ்ட்ராக்ட் இமேஜுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டிக் ஃபிகர்ஸ். நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டிக் ஃபிகர்ஸ். ஓகேவா? ஹியூமன் ஸ்டிக் ஃபிகர்ஸ்னால் என்னது, நம்ம ஹியூமனை வரைகிறப்போ ஈஸியாக நம்ம கை கால் வந்து ஜஸ்ட் குச்சி மாதிரி போட்டு வரைவோம் இல்லையா, அதான் வந்து ஸ்டிக் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட். ஒரு ஹியூமனோட ஃபிகரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிக்ஸ் ஃபிகர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமனோட அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ் வந்து வரைகிறோம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸ், அதாவது ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸ் வச்சு நம்ம வரைய முடியும் இல்லையா. ஜெஸ்டர்ன்ற வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெஸ்டர் நம்ம எந்த கிளாஸில் பார்த்தோம்,
டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் டிஃபைன்ட் பை யூஸ் அதில் அந்த கிளாஸில் வந்து பார்த்தோம். ஜெஸ்டர் லைன் அப்படின்னு பார்த்தோம். ஜெஸ்டர்னா என்ன? ஹியூமன் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம தம்ஸ் அப் கொடுக்குறது, ஹாய் சொல்கிறது, இந்த ஹியூமன் ஆக்ஷன்ஸ்லாம் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஜெஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் ஒரு ஹியூமனுக்கு. அந்த மாதிரி ஹியூமனோட ஆக்ஷன்ஸ் ஸ்டிக் ஃபிகரில் வரையதும் ரொம்ப சிம்பிள். அது ஒரு டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்டுக்கு நம்ம வேறு சில இமேஜஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்க. இந்த சைக்கிளில் நம்ம எவ்வளோ வேணால் டிஃபிகல்ட்டாக வரையலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு 2 minutes தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் வந்து வரைஞ்சிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. எப்படி வரையலாமா? ஸோ 2 minutes தான் உங்களுக்கு டைம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைக்கிளோட அப்ஸ்ட்ராக்ட் இமேஜை வந்து வரைய முடியுமா? நீங்கள் 1 minute or 2 minutes காட்டிடணும் சைக்கிள்ன்ட்டு. இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு சைக்கிளோட இமேஜ் அப்படின்றது புரியும் இல்லையா? அதை பார்க்குறப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க சைக்கிள் தான் இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவல் லைஃப்பில் சைக்கிள் இப்படி இருக்குமா? இருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வந்து வரையணும். ஓகே, abstract or stylus பாருங்க. They are very simplified flat shapes of 3-dimension things that we can sometimes recognize but which may not look real. இப்போ வந்து இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஃப்ளாட் இமேஜஸ் ஆஃப் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் 2D தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 dimensions தான். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட ஃபேஸ் இல்லையா? ஒரு கேர்ளோட ஃபேஸ் வந்து தெரியுது. ஆனால் கேர்ள் ஃபேஸ் இப்படி இருக்குமா? கிடையாது. அந்த ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு பில்டிங் வந்து நிறையா இருக்க மாதிரியும் சிட்டி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? பட் ஆக்சுவல் லைஃப்பில் பில்டிங் இருக்காது. லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த மாதிரி லைன்ஸ்னால நம்ம ஆக்சுவல் பில்டிங்ஸ் கட்டப்பட்டிருக்கா? கிடையாது இல்லையா? இந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்காது. லைக் லைன்ஸ் மட்டுமே இருக்க மாதிரி ஒரு 2Dயில் எந்த ஒரு பில்டிங்கும் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கேர்ள் அண்ட் ஒரு பாயோட இமேஜ் வந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு க்ரௌன் போட்டு ஒரு பாயோட இமேஜ் வந்து லெஃப்டில் இருக்குது அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட இமேஜ் இருக்குது. ஒரு ரெட் ஹேர்டு கேர்ளோட இமேஜ் இருக்குது. ஐஸ் பாருங்கள், ஐஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து 2 பேருமே ட்விஸ்டடாக நோஸ் வந்து எப்படி இருக்குது? ஆக்சுவல் ஷேப்பில் இல்லாமல் இருக்குது. 2 பேருக்கும் மவுத் வந்து லிப்ஸே வந்து இல்லை. ஆனால் லிப்ஸோட ஷேப் எங்கே இருக்குது பாருங்கள்? இங்கே இருக்குது பாருங்கள். நெக்கு கிட்ட வந்து லிப்ஸோட ஷேப் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் 2 ஹியூமனோட ஃபேஸ் வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சிடுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட். ரொம்ப கிரேட் மெனி பெயிண்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை நிறைய யூஸ் பண்ணி அவங்க ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு கேமரா. நம்ம ஏன் அப்ஸ்ட்ராக்ட் வந்து டிசைனில் படிக்கிறோன்னா, நமக்கு சம்டைம்ஸ் ஸ்கெட்சிங்கில், மெயினாக வந்து ஸ்கெட்சிங்கில் நமக்கு ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரையணுன்னா அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப அவசியம். ஓகேவா? நீங்கள் ஸ்கெட்சிங் டெஸ்ட்டே நீங்கள் வரைகிறீங்க, இப்போ NID or NIFTயோட ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறப்போ டைம் வந்து உங்களுக்கு டைம் லிமிட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக உட்காந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் யோசிச்சு வரைஞ்சிட்டு இருப்பீங்களா? முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து டெபிக் பண்ணுற மாதிரியோ ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியோ ஈஸியஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் மட்டும் வரைஞ்சி முடிச்சிடுவீங்க இல்லை? ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை ஸ்டேஜ் வைஸ் எப்படி சிம்பிளிஃபை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கேமரா எப்படி இருக்குது? நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, பட்டன்ஸ் எல்லாம் தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் வரப்போ அந்த கேமராவில் என்ன இருக்குது? சில பிளேசஸ் மட்டும் ஈஸியாக கர்வ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சில பிளேசஸில் மட்டும் என்ன இருக்குது? கர்வ்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜை விட செகண்ட் இமேஜில் இங்கெல்லாம் வந்து கர்வியாக இருக்குது.
இந்த கேமராவோட பாடி. இப்போ லென்ஸில் வந்து ஃபுல் சர்க்கிள் இல்லை, கொஞ்சம் கர்வ் தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. தேர்ட் இமேஜ் பாருங்கள். தேர்ட் இமேஜ் போகிறப்போ இன்னும் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஜஸ்ட் லென்ஸ்க்காக ஒரு ரவுண்ட் இருக்குது அண்ட் கேமராவோட பாடியும் வந்து ரொம்ப கர்வி பாடியாக ஆயிடுச்சு இல்லை. 2 சர்க்கிள்ஸ் போட்டு அது வந்து லென்ஸ் இமேஜாக மாறிடுச்சு. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இது கேமரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, பட் வரைஞ்சிருக்கிறது என்ன வரைஞ்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டினியூஸ் லைனாக ஒரு டயக்ராம் தான். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பார்க்குறப்போ இது கேமராவாலும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஆக்சுவல் லைஃப்பில் கேமரா இப்படி இருக்காது இல்லையா. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்டோட ஐடியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு ஜாயிண்ட் வீல். நம்ம ராட்டினம்லாம் இருக்கும் இல்லையா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் போனால் திருவிழாலாம் ராட்டினம் இருக்கும்ல, ஜாயிண்ட் வீலோட அப்ஸ்ட்ராக்ட்ஸ் பாருங்கள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து நிறைய லைன்ஸ் வந்து இருக்குது. போக 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 என்ன இருக்குது, லைன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. லாஸ்ட் இமேஜில் என்ன ஆயிடுச்சு, சர்க்கிள் மட்டும் இருக்குது. சர்க்கிள் கீழே வந்து என்ன இருக்குது, பர்பண்டிகுலர் ரைட் ஆங்கிளில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் மட்டும் போட்டிருக்காங்க. பட் பார்க்குறப்போ இது வந்து ஒரு வீலோட ஈஸி டெபிக்ஷன் அப்படின்னு புரியுது இல்லையா நமக்கு. ஸோ அதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, பாருங்கள், இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இது வந்து ஒரு சைக்கிளோட அப்ஸ்ட்ராக்ட். ஜஸ்ட் சர்க்கிள்ஸுமே அண்ட் சில லைன்ஸ் மட்டும் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், சைக்கிளோட அப்ஸ்ட்ராக்ட் இமேஜை வரைஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதே மாதிரி அப்ஸ்ட்ராக்டுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வரையலாம். அதுக்கு சைக்கிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க வேண்டாம். 4th ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி வரைஞ்சாலுமே சைக்கிளாக காட்ட முடியுன்ற ப்ரூவ் பண்ண டயக்ராம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் பற்றி ரொம்ப ரெனவுண்டாக இருக்க ஆர்டிஸ்ட் சில பேரில் ஒருத்தர் தான் பிக்காசோ. பிக்காசோவோட அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் இது. 3 மியூசிஷியன்ஸ் சொல்லி இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 3 மியூசிஷியன்ஸோட இமேஜ் இது. ஆனால் எப்படி இருக்குது, ஃபேஸ் எல்லாமே பாக்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த பெயிண்டிங்கை ஒத்து பார்க்குறப்போ தான் இவங்க மியூசிஷியன்ஸ், இவங்க கையில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, மியூசிக்கல் நோட்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ் வந்து ஒருத்தரும் அவங்க கையில் வந்து வச்சுருக்காங்க. இது பிக்காசோவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட் ஒர்க். ஓகேவா, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்ட்டு 5 டைப்ஸ் வந்து இருக்குது. 5 டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் டிஸ்டார்ஷன். டிஸ்டார்ஷன்னா என்னது, சப்ஜெக்ட் இஸ் இன் misshapen condition or the regular shape is twisted out. நம்ம ஆக்சுவல் ஷேப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அதான் வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டிஸ்டார்ஷன் தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இருக்க விஷயத்துலேருந்து நம்ம வந்து ரொம்ப மாறுபட்டு வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் என்ன இருக்குது, ஒரு ஹியூமனோட ஃபேஸ் தான். ஆனால் ஹியூமன் ஃபேஸு அதோட ஆக்சுவல் ஷேப்பில் இருக்கா, இல்லை. பட் பார்க்குறப்ப நமக்கு ஹியூமன் ஃபேஸுன்னு தெரியுது இல்லையா. இந்த மாதிரி ஆக்சுவல் ஷேப்பை ரொம்ப மாற்றி அதோட ஃபார்மை வந்து நம்ம திரிக்கிறது. ஓகேவா, டிஸ்டார்ட் பண்ணுறது தான் டிஸ்டார்ஷன் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைல். ஓகே, டிஸ்டார்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவல் ஷேப்லேருந்து ஷேப்ஸை மாற்றி வேறு மாதிரி வந்து வரைவாங்க. ஓகேவா, அது பார்க்குறப்போ ரொம்ப இலாங்கேட் ஆகிருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப குறுகிய இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இயர்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்கள், இயர்ஸ் வந்து இவ்வளோ லாங்காக வந்து இலாங்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெத்தி பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து இல்லவே இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த நோஸ் கிட்ட அட்டாச் ஆகிற ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இன்டெஸ்டைன் பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி டிஸ்டார்ட் பண்ணி வரைகிறது. ஓகேவா, இந்த ஸ்டைல் பேர் என்னது, டிஸ்டார்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலாங்கேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்துருக்கோம், டிஸ்டார்ஷன் பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் இஸ் இலாங்கேஷன்.
எலாங்கேட் பண்ணுறதுனா என்னது? நீளமாக இழுக்கிறது, அதுதான் வந்து எலாங்கேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீளமாக இழுத்துட்டே போகிறது தான் எலாங்கேஷன். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு தேட் விச் இஸ் லென்த்தன்ட், ப்ரொட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இழுக்கிறது, அதுதான் வந்து எலாங்கேஷன். ஆக்சுவல் ஃபார்ம்லேருந்து நம்ம வரைய போகிற ஃபார்மை வந்து என்ன பண்ணியிருப்போம்? இழுத்து வரைஞ்சிருப்போம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹியூமன் பாடி தான் இதுவுமே. ஆனால் எப்படி இருக்குது இந்த ஃபார்ம்? ரொம்ப இலாங்கேட் ஆகிருக்கு இல்லையா? அந்த ஹெட்டு பாருங்கள், ஹெட்டோட போர்ஷன் இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் தான் லென்த்தாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லை, இருக்கவும் இருக்காது இல்லையா? ஆனால் ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப லென்த்தாக வந்து இலாங்கேட் ஆகி இருக்குது. அதே மாதிரி தான் லெக் போர்ஷன் எப்படி இருக்குது? பயங்கர இலாங்கேட்டடாக இருக்குது. இது ஆக்சுவல் வந்து ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கா? கிடையாது. ஆக்சுவல் ப்ரொப்போர்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஹியூமனோட பாடியை இந்த மாதிரியும் வந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஓகே, இந்த டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்குக்கு என்ன பேர்? இலாங்கேஷன். நீளமாக வரைகிறது. ஓகேவா? இலாங்கேஷன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா மேங்க்லிங்கோட டெஃபினேஷன் பாருங்கள். showing subjects which are cut, lacerated, mutilated or hacked with repeated blows. இது ஒரு மாதிரி ப்ரூட்டலான ஒரு டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் தான். நம்ம பாடி பீசஸை சப்ஜெக்டை வந்து பீஸாக வந்து கட் பண்ணி வரைகிறது அப்படின்றது மேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த இமேஜில் இருக்க எக்ஸாம்பிள்லேயே ஒரு 2 ஹெட் வந்து இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்க ஹெட் வந்து மேலே வந்து ட்விஸ்டடாக இருக்குது இல்லையா? ஒரு மேனோட ஹெட் வந்து எப்படி இருக்குது? ட்விஸ்டடாக மேலே இருக்குது. அந்த மேனோட பாடியில் என்ன இருக்குது? ஒரு ஃபீமேலோட ஒரு ஹெட் வந்து இருக்குது. அந்த ஹெட்டுக்குள்ளே ஒரு சிட்டியோட ஸ்பேஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கூட பார்த்தீங்கன்னா அந்த மேனோட கை பாருங்கள், ஒரு கை வந்து இங்கே ரைட் சைடில் இந்த போர்ஷனில் ஒரு கை வந்து இருக்குது ஃபிங்கர்ஸோட. இன்னொரு கை பார்த்தீங்கன்னா அதே பக்கம் வந்து கீழே வந்து இன்னொரு கை இருக்கு இல்லையா? இதை வந்து ஒரு பாடியோட ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணி பீஸாக வரைகிறது தான் வந்து மேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்க்லிங் டெக்னிக். ஓகே, ஷோயிங் சப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் கட் ஆர் லாசரேட்டட். லாசரேட்டட் வார்த்தைக்கு என்ன மீனிங்? டான், கிழிக்கிறது. ஓகேவா? ரொம்ப வந்து டீப்பாக வந்து கட் பண்ணுறது இல்லை கிழிக்கிறது தான் வந்து லாசரேட்டட்னு சொல்லுவாங்க. மியூட்டிலேட்டட்னாலுமே வெட்டுறது. ஹேக்ட் ஆர் ரிப்பீட்டட் ப்ளோஸ். இந்த ஹேக்ட் ஆர் ரிப்பீட்டட் ப்ளோஸ்னாலுமே வந்து ரொம்ப கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கியூபிசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். பிகாசோ வந்து இதனால ரொம்ப பிகாசோவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் ஒர்க் வந்து கியூபிசம். ஓகேவா? அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணார் கியூபிசம். ஸோ கியூபிசமோட டெஃபினேஷன் பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸஸ் abstract form through the use of a cone, cylinder or sphere at the expense of other pictorial elements. அதாவது எங்கெல்லாம் கர்வ்ஸு, எங்கெல்லாம் வந்து வேறு ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் வரைய வேண்டி வருதோ அந்தந்த இடத்துலலாம் கோன், சிலிண்டர் ஆர் ஸ்பியர் இந்த 3 வச்சு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஹியூமன் ஃபேஸ் பாருங்கள். இந்த லேடியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நோஸ் எடுத்துக்கோங்களேன். நோஸ் வந்து எப்படி வந்திருக்கலாம்? கர்வாக வந்திருக்கலாம் இல்லையா? கர்வாக வந்து நோஸ் வந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த கர்வ் வந்து கொடுக்காம என்ன போட்டிருக்காங்க? ஜஸ்ட் கோன் இல்லைன்னா சிலிண்டர் இல்லைன்னா வந்து ஸ்பியர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கோ சிலிண்டர் இல்லைன்னா வந்து ஒரு கியூபாய்ட். எங்கெல்லாம் வந்து கர்வ்ஸ் வருதோ அங்கெல்லாம் பாக்ஸாக இல்லைன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? அந்த கர்வ்ஸோட ஸ்பேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து கியூபிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ ஐஸோட ஷேப் கூட பாருங்களேன், நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் பார்த்தோம்ல, ஜாமெட்ரிக் ஷேப்ஸில் வந்து என்ன பண்ணோம்? ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணியே வந்து ஒரு அனிமல் ஃபிகர் வந்து வரையணும் அப்படின்ற எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அது வந்து என்னது? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான். ஏன்னா ஆக்சுவல் லைஃப்பில் அந்த ஃபிகர் அப்படி கிடையாது, நம்ம வந்து மாற்றி வரைகிறோம். அதே மாதிரி தான் அந்த ஹியூமனோட ஃபிகருமே. ஆக்சுவல் லைஃப்பில் இருக்க அந்த கர்வ்ஸ் எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுறோம்? கோன், சிலிண்டர், ஸ்பியர், கியூப் இந்த மாதிரி ஜியாமெட்ரிக் ஃபார்ம்ஸால் அந்த ஃபேஸை வந்து நிறைக்கிறோம். ஓகேவா? அதான் வந்து கியூபிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கியூபிசம்னா என்னது? கோன், சிலிண்டர், ஸ்பியர், கியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி
நம்ம ஆக்சுவல் பாடி பார்ட்ஸு இல்லை ஆக்சுவல் சப்ஜெக்டோட பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வரைகிறது தான் கியூபிசம். அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து என்னது, அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன். அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். கேரக்டர் பாருங்கள், கேரக்டரைஸ்ட் பை கிரேட் வேர்வ், தி யூஸ் ஆஃப் லார்ஜ் கேன்வாசஸ், ஸ்ட்ராங் கலர்ஸ் அண்ட் ரஃப் டெக்ஸ்டர்ஸ். இது மெயினாக எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டோட இமோஷன்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த இமேஜ் பார்க்குறப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தோணும்ல. இப்போ செகண்ட் இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் பார்க்குறப்போ ஒருத்தருக்கும் ஒன்று ஃபீல் ஆகும், ஒன்று தோணும். ஒருத்தருக்கு வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ட்ரைபல் ஆர்ட் தெரிகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து சில கிரியேச்சர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், அனிமல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து டிஃபர் ஆகும், இன்டர்பிரிட்டேஷன் வந்து மாறும். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற வார்த்தைனா என்ன மீனிங்? இன்டர்பிரிட்டேஷன் இன்டர்பிரிட்டேஷன்னா நம்மளோட புரிதல், ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிற விதம். ஓகேவா? இப்போ என்னோட இன்டர்பிரிட்டேஷனுக்கும் உங்கள் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் வந்து டிஃபர் ஆகும். இந்த பெயிண்டிங் பார்க்குறப்போ என்னோட புரிதல் வேறு, உங்கள் புரிதல் வேறவா இருக்கலாம். ஓகேவா? அது வந்து ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் யார் வரைகிறாங்களோ அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது இந்த அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன யோசிச்சு வரைஞ்சிருப்பாங்களோ உங்களுக்கு பார்க்குறப்போ வேறு மாதிரி கூட புரியலாம். அண்ட் இதோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேன்வாஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப லார்ஜான கேன்வாசஸ் அண்ட் ஸ்ட்ராங் கலர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன்ன்ற ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே வேர்வ் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து இருக்குது. வேர்வ்ன்ற வார்த்தை பை கிரேட் வேர்வ். வேர்வ்னா என்னது? கிரேட் வேர்வ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விகரஸாக இருக்குது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது. ஓகேவா? ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக் தான் வேர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜாக இருக்கும். இந்த இமேஜ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ், ரொம்ப ஸ்ட்ராங் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓவர் எந்தூசியாசமோட க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் தான் அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஷேப். ஆர்கானிக்டாக நேச்சர்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஷேப்பு. அது வந்து ஃப்ரீ ஃபார்மாக இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம், நேச்சர்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ் அது. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்னு பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக வரைகிறோம், இல்லைன்னா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்டில் 5 டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துருக்கோம். டிஸ்டார்ஷன்னா ஒரு ஆக்சுவல் ஷேப்பை வந்து மாற்றி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஷேப்பை டிஃபர் பண்ணி வரையிறது, அதான் வந்து டிஸ்டார்ஷன். இலாங்கேஷன்னா ரொம்ப நீளமாக இழுத்து வரையிறது தான் இலாங்கேஷன். மேங்க்லிங்னா அதை கட் பண்ணுறது, ஒரு ஆக்சுவல் சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரை கட் பண்ணி வரையிறது தான் மேங்க்லிங். கியூபிசம்னா ரீப்ளேசிங் ஆக்சுவல் கர்வ்ஸ், நம்ம ஆக்சுவல் கர்வ்ஸ் இருக்க ஸ்பேஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து ஜியாமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணி வரையிறது தான் கியூபிசம். அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் ஒர்க். அதில் பார்த்தோம்னா நமக்கு லார்ஜ் கேன்வாசஸில் ரொம்ப ஸ்ட்ராங் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட்க்கு இன்னும் கூட நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா உங்கள் ஒர்க் ஷீட்ஸில் இருக்க சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ட்ராயிங் ஐடியா வந்து பார்ப்போம். அப்புறம் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி கார் வந்து எடுத்துப்போம். ஒரு கார் டயக்ராம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரி நம்ம காட்டுறப்போ வந்து ஒரு கார் இமேஜ் அப்படின்னு நம்ம வந்து காட்டலாமா, நம்ம டெபிக் பண்ணலாமா? ஒரு காரோட இமேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ட்ராக்டில் வி கேன் ஷோ இல்லையா? ஸோ இது வந்து இதுவும் டைப் ஆஃப் அப்ட்ராக்ட் ஆர்ட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் நார்மல் இங்க் பென் யூஸ் பண்ணி இல்லை வந்து மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வரையலாம். ஓகேவா? நீங்கள் பென்சில் ஸ்கெட்ச் மட்டும் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு வெஹிக்கல் ஸ்கெட்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரியும் நீங்கள் ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஒரு பில்டிங் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஃபேமஸ் பில்டிங், ஐஃபில் டவர் இருப்போமா, ஐஃபில் டவருக்கு நம்ம ஒரு அப்ட்ராக்ட் இமேஜ் வந்து வரைகிறோம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஐஃபில் டவர் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, இமேஜில் பார்த்துருப்பீங்க, வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து பார்த்துருப்பீங்கல்ல. அதோட பேசிக் ஃபார்ம் மட்டும் கொண்டு வரணும். ஓகேவா? ஏன் நம்ம வந்து ஃப்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, இப்படியும் அப்ட்ராக்ட் கட் வந்து பண்ணலாம், இப்படியும் வந்து ஈஸியஸ்ட் வேல வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேலோ இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா ஃப்ரீ டைமில் டூடில் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி நோட் புக்கில் கூட நீங்கள் டூடில்ஸ் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே? அண்ட் ஸ்கெட்சிங்கில் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐஃபில் டவரோட ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வரலாமா நம்ம? இது வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன வந்து எந்த வேர்ல்டு வண்டர் எது வரைஞ்சிருக்கோன்னு சொன்னால் கேட்டோன்னா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஐஃபில் டவரோட ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஈஸியஸ்ட்டாகவும் ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வரலாம். ஓகேவா? இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வரையணும், இல்லை ஒரு அனிமல் வரையினாலுமே இங்கே ட்ரை பண்ணலாம். எனி ஆப்ஜெக்ட் இது நீங்கள் கண்டினியூஸ் லைனில் கூட வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சார் டயக்ராம்ஸ் வந்து அப்ட்ராக்ட் பண்ணுறப்போ யூ கேன் ஆல்சோ யூஸ் கண்டினியூஸ் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூவோட இமேஜ் வந்து வரையணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சரில்? ஸோ நம்ம காட்டுறப்போ இது வந்து ஒரு ஷூவோட மாடல்னு தெரியுதா?
நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணியும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஆக்சுவலாக இருக்க இமேஜ் தான் நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்களாக வந்து இது வேறு மாதிரி எப்படி வரையலாம், வேறு லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ லைன்ஸில் இந்த மாதிரியும் வந்து இமேஜை க்ரியேட் பண்ணால் தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் இமேஜினேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நீங்கள் டிசைன் திங்கிங்கிற டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசைன் திங்கிங்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறோம், அதே வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணுறோம், எவ்வளோ புதுசாக பண்ணுறோம் அப்படின்றது தான் டிசைன் திங்கிங். ஓகேவா? அது வந்து நமக்கு டிசைன் ஸ்டூடெண்ட்ஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரைகிறப்போ இது வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாக வந்து ஃப்ரீ லைன்ஸில் எப்படிலாம் வந்து வரைய முடியுமோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஹியூமன் ஜெஸ்டர்ஸ். இப்போ நம்ம ஸ்டிக் ஃபிகர் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஹியூமன் ஜெஸ்டர்ஸில் எப்படி வரையலாம், டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து நம்ம காட்டலாம், வரையலாம். ஓகேவா? இப்போ ஸ்டிக் ஃபிகரே வந்து வேறு ஜெஸ்டர்ஸ் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஸ்டிக் ஃபிகரே வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கோ ஸ்டிக் ஃபிகர் வந்து கொண்டு வரலாம். ஸோ அவன் பார்க்குறப்ப புரியுது இல்லையா, இது வந்து ஒரு டான்ஸிங் ஃபிகர் அப்படின்னு புரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபிகரோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு ஃபிகரோட டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் சைனேஜஸும் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காஷன்னா நமக்கு டேஞ்சர் சிம்பிள்னால் வந்து ஒரு சைனேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம டேஞ்சர் சிம்பிளுக்கு வந்து ஜென்ரலான சைன் வரைவோம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் ட்ரையாங்கிள்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டேஞ்சர் சிம்பிள் அப்படின்னு வரைவோம் இல்லையா, இது வந்து காஷனுக்கான ஒரு சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைன்ஸ்லாம் இங்கே ட்ரை பண்ணலாம். இப்போ யூ டர்னுக்கு ஒரு சைன் இருக்கும், நோ ஹாங் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அதே மாதிரி வந்து வாக் பண்ணலாம், ஹியூமன் வந்து வாக் பண்ணி போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சைன் வந்து இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் தான் இருக்கும். எதுலேயுமே வந்து ஆக்சுவல் ஹியூமனை வந்து போட்டு வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ரோட் சைன்ஸ்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்,
ஆர்கானிக் ஷேப்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துருக்கோம். ஆர்கானிக் ஷேப்ஸ் பார்த்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம். அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எப்படிலாம் ட்ரா பண்ணலாம், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ட்ரா பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணியிருக்க உங்கள் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.